உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவர் ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள். புரட்சித் தலைவர் வழியில் தம்பி தளபதி விஜய் அவருடைய நல்ல ஆட்சி பல்லாண்டு வாழ்க. இப்போ கர்நாடக முதலமைச்சர் கூட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் போவதாக ஒரு செய்தி. இதில் பாருங்க, இதெல்லாம் போய் நேராக போய் பேசக்கூடாது. அவங்க நம்ம கோர்ட்டில் போட்ட சட்ட இதெல்லாம் அது இது குழப்பி விட்டுருவாங்க அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க. பாருங்க, இவங்க கோர்ட்டில் சரியான முறையில் வாதாடாதனால தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு தம்பி அர்ஜுனா அவர்கள் சொல்கிறாங்க. இது பூராமே பாருங்க, இனிமேல் தான் வெளிப்படையான ஆட்சி நடக்கிறதுனால எல்லாமே வந்துடும். அதை விட பாருங்க, வர சட்டசபை கூட்டத்தில் ஊழல் பட்டியல், இவங்களுடைய செஞ்ச ஊழல் பட்டியலுக்குன்னு தனியாகவே ஒன்று ரிலீஸ் பண்ண போறாங்க. திருட்டு திமுகவுடைய வயிற்றுலையும் மாண்ட கட்சிகளுடைய வயிற்றுலையும் புளி எப்பயே கரைக்குது. இந்த மாதிரி ஒரு ஆட்சி தான் மக்கள் இத்தனை வருஷமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் நம்ம முக்கியமா கவனிக்கணும். என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல தலைவர் லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி செய்வேன் வீர சபதம் ஏற்று இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கார். சில இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் பாருங்க, ஜிபே பண்ண முடியல, மாமா மச்சானுக்கு பணம் அனுப்ப முடியல. ஏன் மாமா மச்சானுக்கு 20 வருஷம் முன்னாடி என்னையா பண்ணீங்க, 10 வருஷம் முன்னாடி என்னையா பண்ணீங்க? போய அவன் அக்கௌண்ட்டில் போய் பணத்தை போடு, இல்லை உன் அக்கௌண்ட்டில் முறைப்படி வந்தால் பணத்தை கொடுக்க சொல்லு. மாமா மச்சான் தானே, உங்கள் வீட்டில் ஒய்ஃபிட்ட கொடுத்து கொடுக்க சொல்லுங்க. இதுலேருந்தே தெரியுதா, இதுலேருந்து தெளிவாக தெரியுதா இவங்க லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்கிறது தெளிவாக தெரியுதா? இவங்களுடைய மொத்த கணக்கையும் புரட்சித் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு நீக்கினாங்க. அவரா போல. ஆனா அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்விதான், ஒரே ஒரு கேள்வி. 1967 ஒரு எம்எல்ஏ கணக்கு சொத்து மதிப்பு எவ்வளவு இருந்தது? 1971 திருப்பி ஜெயிச்சிருக்கிறவங்களும் சரி மற்றவங்களும் சரி, இந்த திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏல இருந்து பொறுப்புல இருக்கிறவங்க பூராமே திமுகவுடைய உறுப்பினர்கள், பதவி பெற்றவர்கள் 1967 இருந்து 1971 வரைக்கும் எவ்வளவு சொத்து வச்சிருந்தாங்கன்னு ஒரே கேள்விதான். இந்த இதை எனக்கு ஒப்படைக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளருங்கிற முறையில அதை அவர் கேட்டார். உடனே நீங்க கேட்டது தப்பு இல்ல, பப்ளிக்ல மீட்டிங்ல வச்சு இதை கேட்கக்கூடாது, திமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் தான் வச்சு கேட்கணும். விஞ்ஞான ரீதியா ஊழல் செய்யறவர்கள் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் விஞ்ஞான ரீதியா ஊழல் செய்யறவரு, இதனால அவரை கட்சி விட்டு நீக்கணும். அது இல்ல காரணம். எல்லா எம்எல்ஏக்களையும் சொல்லிக்கிறேன்னா, இந்த தடவை அவரை வெளியேற்றலைன்னா நம்மளாம் நாரி போயிடுவோம். உங்களுக்கு பதவியும் பணமும் வேணுமா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வேணுமான்னு கேட்டாப்படி. இந்த கேள்விதான் எங்களுக்கு பதவியும் பணம் தான் வேணும்னு அன்னைக்கு திருட்டு திமுக, புரட்சி தலைவர் என்னைக்கு வெளியே அனுப்பிச்சிட்டாங்களோ அன்னையிலிருந்து திருட்டு திமுக. இப்ப புரியுதா? திருடனுங்க கையில சாவி கொடுத்தா எப்படி இருக்குங்கிறத பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார் பாருங்க. அத 1972 நடந்தது. மக்களே இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதுதான் உண்மையான நாட்டுடைய நடப்பு. அந்த மாதிரி இதுவரைக்கும் மாண்ட கட்சிகள் குறிப்பா இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல உள்ள ஊழல் வெளியே வந்தாதான் இவங்கெல்லாம் நாளைக்கு பப்ளிக்ல ஓட்டை கேட்க கூடாது. சீமான் பேசுறாரு, சினிமாக்காரன் அது இதுன்னு பேசுற ஆள் கடைசியில் இப்ப என்னன்னா சரத்குமார் அவ்வளவு புகழ்றாரு. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. சரத்குமார் அவர்கள் உடல் கட்ட ரொம்ப சிறப்பா வச்சிருக்கிற ஒரு நல்ல மனுஷன், அதுல ஒண்ணு எந்த மாற்றமும் இல்லை. அவருடைய படம் நாட்டாம படம் முதற்கொண்டு எல்லா படமும் நல்ல. அவரு ஒரு படத்துக்கு பேர சொல்ல மறந்துட்டார் சீமான் அவர்கள், அதையும் சொல்றேன். சூரியன் அப்படிங்கிற ஒரு படம். ஒருவேளை திருட்டு திமுகவுடைய சின்னம் உதயசூரியன்கிறதுனால சொல்லாம விட்டாரு என்னமோ. ஏன்னா வெளியில அப்படிதான் நடிச்சாகணும், உள்ளார பெட்டி வாங்கிட்டாலும். ஏன் இப்படி ஜாலரா அடிக்கிறாருன்னு எனக்கு தெரியல.
சரத்குமார் அவர்கள் அப்படிப்பட்ட சரத்குமாரே கட்சி வச்சு இத்தனை ஆண்டுகள் கழிச்சு பிஜேபியில் போய் ஐக்கியம் ஆயிட்டார். என்ன காரணத்துக்கு புகழ்றேன்னு தெரியல. ஆனால் உடல் கட்டை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சொல்லிக்கிறேன். எனக்கு 68 வயசு ஆகுது. நான் ஸ்லிம்மா இருக்கேனா இல்லையாங்கிறத நீங்களே மக்கள் பார்த்துக்குங்க. என்னுடைய பாடல் காட்சிகளை பார்ப்பீங்க. நானும் 50 வருஷமா புரட்சித் தலைவர் வேடம் போட்டு அதனுடைய வருமானம் பூரா இன்னைக்கு வரைக்கும் ஏழை எளிய குழந்தைகளுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். இதை தற்பெருமைக்கோசரம் சொல்ல, ஒரு கலைஞனா இருக்கிறவங்க உடல் கட்டோட தான் இருக்கணும். புரட்சித் தலைவர் எப்படி இருந்தார்? புரட்சித் தலைவர் அடிமைப்பெண் படத்துல அந்த 2 பக்கமும் 4 பேர் கயிறை கட்டி இழுப்பாங்க. அந்த கையை காமிக்கிற சீல் அதை போட்டு பாருங்க. இன்றைய இளைஞர்கள் எல்லாம் இதை போட்டு பாருங்க, உடம்பை எப்படி வச்சிருந்தாருன்னு. அந்த படம் எடுக்கும்போது புரட்சித் தலைவருக்கு 52 வயசு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். புரட்சித் தலைவர் போல ஒரு உடல் கட்டு காஞ்சி தலைவன்ல பாருங்க. புரட்சித் தலைவர் மத யானையாட்டம் இருப்பார். அழகு, எந்த பக்கம் கேமரா வச்சாலும் கேமரா வியூ அழகா இருக்கிறது புரட்சித் தலைவர் மட்டும்தான். உலகத்திலேயே வேற யாருக்கும் அந்த சக்தி கிடையாது. தனது நடிப்பால வசீகர மன்னர் நடிகர் திலகம் அவர்கள். புரட்சித் தலைவர் அவர்கள் தன் உடல் அழகு அதோட சேர்ந்து நடிப்பு, இயற்கையான நடிப்பு. அந்த காலத்துல இத ஏகப்பட்ட புத்தகங்கள்ல வந்திருக்கு. அவங்க 2 பேரும் என்னதான் ரசிகர்களிடையே போட்டி சண்டைலாம் வந்தாலும் அண்ணன் அண்ணன் தான் சொல்லுவார். நடிகர் திலகம் அவர்கள் மக்கள் திலகத்தை அண்ணன் அண்ணன் அண்ணன்கிட்ட கேட்டுட்டீங்களா, அண்ணன்கிட்ட பேசிட்டீங்களான்னு தான் கேட்பார். அதே மாதிரி தம்பி கணேசன் பேசிட்டீங்களா. ஏன் இவ்வளவு ஏன் புரட்சித் தலைவருடைய அந்த வாழ்க்கை வரலாறே எழுதியிருக்கிறார். கணேசனுக்கு சாப்பாடு போட்டு அப்புறம் எங்க அம்மா எனக்கு சோறு போடுவாங்க. அப்படிப்பட்ட நட்புல வளர்ந்தவங்க எதிர்காலத்தில் இருந்தாலும் கட்சி வேற வேறையாக இருந்தாலும் பண்போடு காத்தாங்க. இன்னைக்கு அப்படியே இருக்குது. ஜனநாயகன் ஒரு படம் ரிலீஸ் ஆன உடனே அதுக்கு எத்தனையா பேசுவீங்க. அங்க போயிட்டாங்க மந்திரிக்கு, இங்க போயிட்டாங்க, உடனே அவன் பழைய கதையை போற இருக்கான். சினிமாவை பற்றியே சினிமாவும் நமது தமிழக அரசியலும் ரெட்ட மாட்டு வண்டிகள் மாதிரி. சினிமாவையும் தமிழக அரசியலையும் பிரிக்க முடியாது. முதல் புரிஞ்சுக்கங்க. பேரறிஞர் அண்ணாவே நாடகத்தில் நடித்தவர் தான் நான் ஒரு வசனத்தில் கூட சொல்லியிருக்கேன். ஏன் டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி அவர்களும் நாடகத்தில் நடித்தவர் தான். மற்றவங்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால சினிமாங்கிறது மக்களை விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தொழில். ஜனநாயகன் அங்க டெல்லியில மாணவர்கள்லாம் ஜனநாயகத்துக்காக பாடுறாங்க. இங்கெல்லாம் ஜனநாயகம். நான் கேட்கிறேன், அதான் இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க? நீங்க நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு? அதுல ஏதோ வினாத்தால் இதாயிடுச்சு, லீக் ஆயிடுச்சு, காசு வாங்கிட்டு கொடுத்துட்டா. இப்பதான் சட்டம் போட்டுச்சு 10 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடுவோம், 10 வருஷம் உள்ளார் தருவோம்லாம் போட்டாங்க. இன்னைக்கு பார்க்கலாம் நாடாளுமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த நீட் தேர்வில் அங்க ராஜீவ்காந்தி அவர்கள் கைது பண்றாங்க. அந்த அளவுக்கு போய் மக்களோட மாணவர்களோட இங்க என்னமோ சொல்லுவாங்கல்ல, இரும்படிக்கிற இடத்துல ஈயக்க வேலைங்கிற மாதிரி இது திமுக பயன்படுத்த பார்க்கலாம். இந்த கூட்டத்தை இந்த ஜென்மத்தில் 7 ஜென்மம் எடுத்தாலும் இனிமேல் திருட்டு திமுக ஆட்சியில் வராது. இதான் உண்மை. மக்களுக்கு செஞ்ச கொடுமைகள் போதும். இதுக்கு மேலே நாங்க தாங்க மாட்டோம். இதோட எங்களை விட்டுருங்க. இதுக்கு மேலேயே நீங்க உங்களுக்கெல்லாம் இனிமேல் மக்கள் ஓட்டு போட்டு திருப்பி ஆட்சியை அமைப்போங்கிற கனவு கூட காணாதீங்க. தம்பி தளபதி விஜய் அவர்கள் வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. வெளிப்படையா எல்லாம் நடக்குது. நீங்க செஞ்ச ஊழல்லாம் வெளியே வரதான் போகுது. அதற்கான தண்டனையும் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அதனால நீங்க இதுல இருந்து வெளியே வந்துருங்க. இதுல இருந்து அரசியல் இருந்து வெளியே வந்துருங்க. சேமிச்சு வச்ச காசை எங்கேயோ கொண்டு போய் வெளிநாட்டில் போயிட்டு எதை காலத்தை ஓட்டுங்க. தமிழக மக்களை விட்டுருங்க. இதோட புரட்சி தலைவர் வழியில் தம்பி தளபதி விஜய் அவர்களுடைய நல்ல ஆட்சி பல்லாண்டு வாழ்க. புரட்சி தலைவர் வழியில் தம்பி புரட்சி தளபதி விஜய் அவர்களுடைய நல்ல ஆட்சியில பல்லாண்டு வாழணும். இன்று போல் என்று வாழ்க. புரட்சி தலைவர் நாமும் வாழ்க. வணக்கம்.